ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன சமையல்? கறி குழம்பு. ஸோ ஆல்ரெடி பாருங்கள், சாப்பாடு வந்து இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ குழம்பு மட்டும்தான் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது பாருங்கள். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, இஞ்சி, ஆயில், மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடியாக வச்சுருக்குறாங்க. பாருங்கள், சிக்கனு, கருவேப்பிலை எல்லாமே ரெடியாக வச்சுருக்குறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். வானலில் வந்து அடுப்பில் வச்சிடலாம். ஸோ வாங்க அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய், நல்லெண்ணெய் தானே. எனக்கு வேறு பார்த்திங்கன்னா லைட்டாக கோல்டு பிடிச்சிருச்சு, உடம்பு சரியில்லை. விறகு கொஞ்சம் வச்சுக்கலாம் தேவையான அளவு. நேற்று நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இறால் குழம்பு, இறால் வறுவலா, சவுசவ் இறால் பச்சடி வீடியோ, கரெக்டாக இறால் குழம்பு, சவுசவ் இறால் பச்சடி வீடியோ போட்டிருக்குறோம். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு ரோஜா முக்கு. ஓகே, எல்லாத்தையும் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது பிரிஞ்சி இலை. ஓகே. கொஞ்சம் மக்கர் பண்ணுது. ஆமாம், நான் அடுப்பு தள்ளி விட்றேன், நல்லா தான் எரியுது. கறி குழம்புல எனக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் முருங்கைக்காய் போட்டால் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும், ரொம்ப. ஓகே, அடுத்தது தேவையான அளவு பச்சை மிளகாய், அடுத்தது கருவேப்பிள்ளை, கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். அடுத்தது ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியனை நல்லா வதக்கிக்கணும். ஆனியன் நல்லா அந்த நிறம் மாறுற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 மணி ஆகிருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா, தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தேவையான அளவு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சாச்சா, மிக்சியில் அரைச்சி வச்சுட்டாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் அதில் போட்டாலே நல்ல ஒரு ஸ்மெல் வந்துடும்ல. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சிக்கன் குழம்புக்கான ஒரு ஸ்மெல்லை க்ரியேட் பண்ணுறதே. வந்துருச்சு, கறி போடாமலே வந்து பார்த்திங்கன்னா கறி குழம்பு ஸ்மெல் வந்துருச்சு. காரணம் என்னன்னா பட்டை, கிராம்பு இதெல்லாம் தான். சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருந்த சிக்கனையும் ஆட் பண்ணியாச்சு. இது மசாலா மிளகாத்தூள் பட்டாத மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ஊறி வச்சுருவேன்.
ஓகே. அடுத்தது மஞ்சத்தூள் லைட்டாக, தேவையான அளவு மஞ்சத்தூள். மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் தீயில் கடந்துச்சுன்னா கறி வந்து நல்லா வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உருளைக்கிழங்கையும் போட்டுடலாமே. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கறி சரி. கறி வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ நல்லா வெந்துடுச்சு. எடுத்து பார்த்துடலாமா? கை சுட்டுற போது பார்த்து பாருங்க. ஆஹா, நல்லா குக் ஆகிட்டு கறி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் இதில் வந்து போட்டுக்கலாம். பாருங்க, ஓகே. அடுத்தது முருங்கைக்காய். முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது உருளைக்கிழங்கு. ஓகே, எல்லாத்தையும் போட்டு சிக்கனே பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா தேவையான அளவு. அடுத்தது குழம்புத்தூள் மசாலா. ஓகே, அதுவும் தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டுட்டு உப்பு தேவையான அளவு. ஒரு முக்கியமான பொருள் ஒன்று, தேங்காய். துருவி வச்ச தேங்காய், அரைச்சி வச்ச தேங்காய், ஜீரகமும் தேங்காயும். ஓகே, அதில் என்னென்ன போட்டிருக்க? ஜீரகமும் தேங்காவும். நல்லா பாருங்க. பாருங்க, தேவையான அளவு அந்த மிக்ஸிலேயே தண்ணி ஊற்றி நம்ம ஆட் பண்ணியாச்சு. அது கொதிக்க விட்டுட்டா முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் கைஸ், ஒரு அருமையான சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். நல்லா கொதித்து வரட்டும். நம்ம ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிக்க விட்டுறலாம். எங்கள் பூனையை பாருங்கள், சிக்கன் குழம்புக்காக வெயிட்டிங்க. நேற்று மீன் குழம்பு செய்யும்போது மீன் குழம்புலாம் நல்லா சாப்பிட்டாரு தலைவர். இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு கறி குழம்புக்காக. ஓகே, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதிச்சிட்ருக்கு கறி குழம்பு. சாப்பாடை நம்ம இறக்கி வச்சிடலாம். ஒரு ஓரம் எடுத்து வச்சுட்டாங்க சாப்பாடை. பாருங்கள், நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுனாலே போதும். ஆனால் ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கனை வந்து நல்லா நம்ம வந்து கொதிக்க வச்சிட்டோம். நல்லா வெந்துருச்சு சிக்கனு. அதனால் வந்து காய்கறி வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ வந்து உருளைக்கிழங்கும், ஆமாம், நல்லா கொதிச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காவோட ஃப்ளேவர் வந்து நல்லா குழம்புல நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நல்லா புகை வருது. வரட்டும், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். ரொம்ப நாளாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆஹா, நல்ல ஸ்மெல்லு. ஜலி பிடிச்சிருந்தாலும் ஆனால் நல்ல சரியான ஸ்மெல் அடிக்குது கறி குழம்பு. அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இறக்கிடலாம். இறக்கிடு பார்த்து. ஸோ குழம்பு இறக்கிட்டாங்க. சாப்பாட்டையும் காமி அப்படி காமிச்சிடலாம். பாருங்கள், ஒரு அருமையான குழம்பு, சாதம்,
குழம்பு காமி பார்ப்போம். சிக்கனு உருளைக்கிழங்கு எல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இதில் எடுத்து காமி பார்ப்போம். ஆவி அடிக்குது கொஞ்சம் மேலே தூக்காங்க பாருங்கள். இல்லை சிக்கன்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் ஏதாவது இருந்தாரு பாருங்கள். ஒரு அருமையான கறி குழம்பு ரெடி ஆகிட்டு ஓகே வச்சிரு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு என்ன சாப்பாடு அப்படின்றத நாளை வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.